அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக மாடிக்கு வந்திருக்கோம். என்ன வேலை செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம எல்லா செடிகளுக்கும் வேரை பாதிக்காமல் வேறு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் போட போகிறோங்க. எதனால் இதை போடுறோன்னு சொன்னால், இது பூச்சி விரட்டியாகவும் செடிக்கு வளர்ச்சி ஊட்டியாகவும் நமக்கு பூக்கள் உதிராமலும் பூக்கள் பெருசாகவும் காய்கறிகள்லாம் நல்ல விளைச்சலோடு கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இது வைக்கும்பொழுது வராது. காரணம் இதில் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அதே மாதிரி நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இதில் இருக்குதுங்க. அதனால் எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு கைப்பிடி கொடுத்துட்டு வரலான்னு ரெடி ஆகிட்டேன். அப்படியே இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. சாமந்தி பூக்கள் பூத்து முடித்தோடனே கட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு கைப்பிடி வச்சுடுவாங்க. அப்படி வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பயன்கள் இருக்குது பாருங்கள். நம்ம செடிகளுக்கு நம்ம பூச்சி விரட்டியாகவும் செடி வளர்ச்சி ஊட்டியாகவும் நமக்கு பூக்கள் உதிராமலும் காய்கள் பிஞ்சு பெருசாகிறதுக்கும் நல்ல வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம என்பிகேலேயே எல்லாம் சேர்ந்தா மாதிரி இது இப்போ வந்திருக்காது. அதை வாங்கி நான் போட்டிருக்கேங்க. ஆல் பர்பஸ்ன்னு சொல்கிற மாதிரி எல்லா பர்பஸும் இதில் கிடைக்கிது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓரளவுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இன்னும் வெயிட் பண்ணோம். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி சம்மரில் வைக்கலாமான்னு கேட்காதீங்க. எல்லா நாட்கள்லேயும் வைக்கலாங்க. பூச்சி தாக்குதல் சம்மரில் இது சிறிய கறி துண்டு மாதிரியும் இல்லை விறகு கட்டை மாதிரியும் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆனால் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ்ங்க. எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி மட்டும் வைங்க, போதுமானது. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள்.